வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய ஓன் கோயம்புத்தூர் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு நம்ம போகலாம். கோயம்புத்தூர் சிக்கன் கிரேவிக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு சின்ன ஜாரில் வந்து ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்து ஃபெனல் போட்டு நம்ம வந்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சிக்கனை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இது வந்து அப்படியே கட் பண்ணி இதை வந்து நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 2 பெரிய ஆனியன், அப்புறம் 3 டொமேட்டோ, கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒன்று, 2 சின்ன சைஸ் வந்து இது நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஃபெனல், அது கூட கொஞ்சம் நம்ம இது சேர்த்துனோம்ல, ஒரு பொட்டுக்கடலையும் சேர்த்து தான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம். பொட்டுக்கடலை வந்து நீங்கள் சும்மா ஒரு அரை கைப்பிடி வந்து போட்டால் போதும், கா கைப்பிடி போட்டாலும் கூட போதும். கரம் மசாலா நான் என்னென்ன தாளிக்க போகிறேன்னா, ஸ்டார் சீடு, ஏலக்காய், அப்புறம் வந்து க்ளோவ், அப்புறம் பட்டை சின்ன, அப்புறம் ப்ரீச்சி லீஃப், பே லீஃப், பிரியாணி தலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் போட்டு தான் தாளிக்க போகிறேன். அப்புறம் வந்து கொரியண்டர் பவுடர், குமின் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து தான் இது பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இந்த கிரேவி கூட நான் சிக்கன் மசாலா ஃப்ரைங்கிற ஒரு பவுடரும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட போகிறேன். இது போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சிக்கன் செய்கிற பாத்திரத்தில் வந்து வெண்ணெய் வந்து உருக்கியிருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் வந்து போட்டு உருக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 15 கிராம் டு 20 கிராம் பக்கம் இருக்கும். இப்போ அது கூட அந்த கரம் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ண ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வைக்கிற மசாலா சேர்த்துனால அதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், ஃபெனல் எல்லாம் போட்டதுனால மனம் அப்படியே சும்மா ரொம்ப மனமாக இருக்குது. இப்போமே அந்த சிக்கன் குழம்போட அந்த மனம் வந்து நமக்குமே நல்லா தெரியுது. இப்போ அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சேர்த்திடலாம். இப்போ டொமேட்டோ, தக்காளி நல்லா சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்ருக்கு. கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா வேறு வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட போகிறோம். அந்த மசாலா பவுடர் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். மசாலா பவுடருக்கு என்னென்ன போட்டுக்கிறேன்னா வந்து கொரியண்டர் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் குமின் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பிளாக் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நான் அந்த சில்லி பவுடர் ஒன்று காட்டினேன்ல, சில்லி ஃப்ரை மசாலா வந்து அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இதை தான் நம்ம வந்து டொமேட்டோ வெந்தோடனே நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ டொமேட்டோ நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு குழம்பு மாதிரி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்திடலாம். இந்த மசாலா பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா கலக்கி விட்டுருவோம். ட்ரையாகவே கலக்கி விட்டுருவோம். கலக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ அந்த மசாலா தூளில் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்த போகிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா கலக்கி விட போகிறோம். சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டு இதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி, ஏன்னா ட்ரை ஆகிறதுனால மசாலாவில் வந்து கீழே அடியில் பிடிச்சிரும். ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ சிக்கன்லேருந்து தண்ணியில் வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ரொம்ப லோ சிம்மில் போட்டு வேக வச்சதில் வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, கக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தலாம். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வந்து இப்போது கொஞ்சம் சிம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து வச்சுருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டோன்னே நல்லா வெந்திருக்கு.
உங்களுக்கு வந்து தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இதோட அப்படி விட்டுக்கலாம். இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கிறனால கொஞ்சம் கெட்டியாகும், இந்த குழம்பே கெட்டியாகும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ திருப்பி ஆறும்போது திருப்பி எங்கள் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்க்கனாலும் தப்பு இல்லை. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ரொம்ப மணமாக இருக்குது, ரொம்ப உப்பு பார்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இதோட அந்த சிக்கனோட கிரேவி வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் வந்து முடியுது. இந்த பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிக்கன் மசாலா நான் ஒன்று போட்டேன் இல்லை, ஃப்ரை மசாலா, நீங்கள் எந்த சிக்கன் மசாலாவும் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து என்னோடய பேஜ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. திருப்பியும் வந்து வேறு ஒரு குக்கிங் பேஜில் பார்க்கலாம். ஸ்டே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு live long life and stay safe. Thank you for joining my video.